Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்ளிகேஷன் சம்ஸ் தாங்க சரிங்களா. ஸோ ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்காக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கட்டும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ் ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு 7 அப்ளிகேஷன் சம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 7 அப்ளிகேஷன் சம்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் ஆல்ரெடி நீங்க அப்ரோச் பண்ணியிருக்கலாம். நீங்க ஒரு மெத்தட்ல அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. இதே சம்ம நான் ஒரு மெத்தட்ல நான் அப்ரோச் பண்றேன். உங்களுக்கு நான் அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரியா. சரி, ஃபர்ஸ்ட் சம்குள்ள நான் போயிடுறேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்க அப்படின்னா டூ இன்லெட் பைப்ஸ் இருக்கான், P as well as Q. P வந்துட்டு 18 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது, Q வந்துட்டு என்ன ஆகுது 20 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. ஸோ இங்க நான் எனக்கு புரியறதுக்காண்டி நான் இங்க எழுதிக்கிறேன். P வந்துட்டு 18 ஹவர்ஸ், Q வந்துட்டு என்னது 20 ஹவர்ஸ். ஓகே, both the pipes are opened simultaneously but soon as the tank was half filled a leak was detected in the bottom of the tank. ஓகேங்களா, ஒரு டேங்க் இருக்கு, ஒரு டேங்கா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் ஆஃப் த டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு லீக்கேஜ் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஓகேங்களா, சரி. ஆஃப்டர் க்ளோசிங் த லீக் த டூ இன்லெட் பைப் டூக் 1 hour லெஸ் டு ஃபில் த ரிமைனிங் ஆஃப் ஆஃப் த டேங்க். அதாவது ஆஃப் ஆஃப் த டேங்கை அப்ப யார் யார் ஃபில் பண்ணியிருப்பான்னு பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் லீக்கேஜ், இது மூணும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஹவர். ஃபார் எக்ஸாம்பிள் புரியணுன்றதுக்காக, கான்செப்ட் புரியணுன்றதுக்காக நான் ஒரு 3 ஹவர்ஸ் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த லீக்கேஜ் அடைச்சிட்டாங்க. அப்ப இந்த ரிமைனிங் ஆஃப் ஆஃப் த டேங்க் இருக்கு பாத்தீங்களா, ரிமைனிங் ஆஃப் ஆஃப் த டேங்கை P பிளஸ் Q மட்டும்தான் வேலை செய்யறாங்க. ஓகேவா, அப்படி வேலை செய்யும் பொழுது டூக் 1 hour லெஸ் டு ஃபில் த ரிமைனிங் ஆஃப் ஆஃப் த டேங்க். அப்ப இந்த P பிளஸ் Q மட்டும் வேலை செஞ்சா இங்க 3 ஹவர்ஸ்னா அப்ப இங்க என்ன ஆகும் 2 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணிடும். இதுதான் இந்த சம்மோட கான்செப்ட். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் ஹவு மச் டைம் த லீக் டேக் டு எம்டி த ஃபில்டு டேங்க். இன்கேஸ் இந்த டேங்க் ஃபுல்லா ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த டேங்க் எம்டி பண்றதுக்கு இந்த லீக்கேஜ் பைப் எவ்வளவு டைம் எடுத்துக்கும், இதுதான் என்னோட கொஸ்டின். சரி, ஓகேவா, இப்போ சம்முக்குள்ள போயிடலாம். P 18 ஹவர்ஸ், P என்னது Q 20 ஹவர்ஸ். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா என்ன வந்திருக்கும் 180. ரைட்டா, 180 அப்படின்னும் போது 18 எத்தனை டைம்ஸ் 10 டைம்ஸ், 20 எத்தனை டைம்ஸ் 9 டைம்ஸ். அப்போ 1 ஹவருக்கு இவங்க ரெண்டு பேரும் 19 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ கொஸ்டின் என்ன சொல்றோம், ஆஃப் ஆஃப் த டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த லீக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் யூனிட் 180னா அப்போ ஆஃப் ஆஃப் த யூனிட் எவ்வளோ 90. இந்த 90 யூனிட்டை இந்த மூணு பைப்புமே வேலை செஞ்சிருக்கும். ரைட்டா, P 10 ஹவர்ஸ் 10 யூனிட், Q எவ்வளோ 9 யூனிட், லீக்கேஜ் எவ்வளோ யூனிட் எனக்கு தெரியாது. அப்போ நான் டோட்டலா 19 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சரி. அப்போ ரிமைனிங் ஆஃப் ஆஃப் த டேங்க்ன்றது 90. இந்த ரெண்டு இந்த 90 யூனிட் இந்த ரெண்டு பைப் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கும். அப்படிதானே, இந்த ரெண்டு பைப் எவ்வளோ 19 யூனிட். இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர். அவ்வளோதாங்க. இந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சம்மு ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா சம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க ஏன் 19 இந்த இடத்துல ஏன் மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றது கிளியரா புரியணும். ஓகேங்களா, ஸோ P 1 ஹவருக்கு 10 யூனிட், 1 ஹவருக்கு எவ்வளோ யூனிட் 9 யூனிட். ரைட்டா, டோட்டல் 19 யூனிட்ஸ். அதனால இங்க போட்டிருக்கேன். லீக்கேஜ் எவ்வளோ யூனிட் எம்டி பண்ணணும்னு தெரியாது, அதனால நான் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுருக்கேன். இந்த இடத்துல ரெண்டு P அண்ட் Q மட்டும்தான் வேலை செய்யும், அதனால 19 மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஸோ 90 divided by 19 minus x is equal to 1 plus 90 divided by 19. அப்ப இந்த இடத்துல மட்டும் என்ன வந்திருக்கும் 19 plus 90 எவ்வளோ 9, 109 divided by 19. Yeah, therefore 90 divided by 19 minus x is equal to 109 divided by 19. ஓகேவா, இதை ஃபைனலா நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 361 divided by 109 வருங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ணிடுவீங்க நான் நம்புறேன். அதனால அந்த ஸ்டெப்பை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக என்ன வரும் x is equal to 361 divided by 109 வரும். ஓகேவா, இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா how much time the leak would take to empty the filled tank அப்படின்னு சொல்றான். அப்போ டோட்டல் யூனிட் எவ்வளோ அந்த டேங்கோடது 180
divided by 1 divided by 109. இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ 109 divided by 361. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 54 126 divided by 361 is the right answer. Option A is the right answer வரும். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸும் நமக்கு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சம்ம புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ரீப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? Now I move on to the next. இந்த மாதிரி சம் பார்த்துருவோமா? Mixture and alligation. Okay, an alloy A of copper and zinc contain 40% copper and rest என்னது zinc. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணாலுமே நமக்கு சேம் டைம் தான் ஆகும் இந்த மாதிரி மாடல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்மோட ஸ்ட்ரக்சர் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் தெளிவாக கவனிச்சுக்கோ. என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா an alloy A, alloy Aல காப்பர் as well as zinc இருக்குங்க. இது 40%னா அப்ப இங்க ரிமைனிங் 60%. அப்ப என்ன ரேஷியோ? 2:3. ரைட்டா? சரி, ஓகே, இருக்கட்டும். அனதர் அலாய் பி, பீலையும் காப்பர் ஜிங்க் இருக்கு. காப்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கண்டெயின் 80 kg காப்பர் இருக்கு. ஜிங்க் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the quantity of zinc in B is 25% more than that of A. இதை விட 25% அதிகமா இருக்குமா? ஓகேவா? அப்ப இங்க 100% இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 125% இருந்திருக்கும். ஓகேவா? சரி, when 20% of alloy A and B are mixed, the ratio of copper to zinc என்னவா? 16:27. ஓகேவா? இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணலாம். ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணலாம். அதுவும் இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அதுக்கும் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்துட்டு சேமா தான் இருக்க போது. கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 150 kg நான் எடுத்துக்கிறேன். இங்க அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரிச்சு ஈஸியா போட்டுடலாங்க. ஓகேங்களா? இங்க காப்பரும் ஜிங்க் என்ன ரேஷியோல இருக்கு? 2:3 ரேஷியோல இருக்கா? அப்ப டோட்டல் பார்ட் எவ்வளோ? 5 பார்ட்ஸ். 5 பார்ட்ஸ் தான் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 150. அப்ப 2 பார்ட்ஸ் எவ்வளோ, 3 பார்ட்ஸ் எவ்வளோன்னு பாக்குறேன். 5 எத்தனை டைம்ஸ்? 3 times, therefore 30 into 2 60, 90. இப்போ இந்த 90யோட இது ஃபுல்லாவே காப்பரா? காப்பர் இங்க எவ்வளவு இருக்கு? 80. இதுல 25% அதிகமா இருக்குமா? ஓகேவா? மேக்ஸிமம் நமக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இந்த மாதிரிலாம் சம்ஸ் வரும்பொழுது வேல்யூ ரவுண்ட் ஆஃப் வேல்யூவா தான் இருக்கும். இன்கேஸ் இந்த பார்ட்ல எனக்கு பாயிண்ட்ல வேல்யூ வந்துருந்துச்சுன்னா இங்கேயும் எனக்கு பாயிண்ட்ல வந்திருந்தா பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல மட்டும் பாயிண்ட்ல வர மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை டிஃபால்ட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நான் ஒரு 25% எடுக்கிறேனே, 25% is nothing but divided by 4. 4 டேபிள்ல பண்ணோம்னா 4 1 is 4, 4 2s are 8, 4 2s are 8, 5, 22.5ன்னு வரும். 90 plus 22.5 எவ்வளவு வந்திருக்கும்? 112.5ன்னு வரும். பாயிண்ட்ல வந்திருக்கும். ரைட்டா? அப்போ இந்த ஆப்ஷன் நான் டிஃபால்ட்டா எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு பாயிண்ட்ல வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இங்க ஒரு பார்ட்டுக்கு மட்டும் பாயிண்ட்ல வரதுனால நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் பி வரேன், 250 kg. அதுவும் எனக்கு 5 பார்ட்ஸ் தான், 250. ஓகேங்களா? அப்போ 2 பார்ட்ஸ் எவ்வளோ, 3 பார்ட்ஸ் எவ்வளோ, 5 எத்தனை டைம்ஸ்? 5 5s are 25, therefore 100 என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150. 150லையும் 25% பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பாயிண்ட்ல தான் வரப்போகுது. therefore ஆப்ஷன் பி நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் சி வரேன். ஆப்ஷன் சி 5 பார்ட்ஸ் தானே இது, 100. அப்போ 2 பார்ட்ஸ் எவ்வளோ, 3 பார்ட்ஸ் எவ்வளோ, 5 எத்தனை டைம்ஸ்? 40, therefore 80, 120. ஓகேங்களா? ஆல்ரெடி 80 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் இதுல 25% is nothing but 30. அப்போ 150. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா? எல்லாத்துலயுமே 20% நான் எடுக்கிறேன். when 20% of alloy A and B are mixed ன்ட்டா அப்ப இதுல நான் 20%னா இதுலயும் 20%, இதுல 20%, இதுல 20% எவ்வளோன்றதை பார்த்துருவோமா? இதுல 20% எவ்வளோ? 16. இதுலயும் 20% எவ்வளோ? 16. இதுல 20% எவ்வளோ? 24. இதுல 20% எவ்வளோ? 30. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 32 divided by 4ன்னு வரும். இஸ் நத்திங் பட் என்ன வந்திருக்கும்? 16 divided by 27. therefore ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். என்னன்னா சார் இது எப்படி சார் நீங்க பாயிண்ட்ல வரக்கூடிய வேல்யூ நீங்க எலிமினேட் பண்ணீங்க அப்படின்றது
ப்ராக்டிஸ் பண்ண வந்துரும்ப்பா. ஓகேங்களா? ஸோ என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் ப்ராக்டிஸ்னே சொல்றீங்கன்னு, நிஜமா சொல்றேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கே டிஃபால்ட்டாவே ஃபிளாஷ் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும் வராது அப்படின்றத ஈஸியா நீங்க சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல ஒரு வேல்யூ வருது அப்படின்னா ப்ரீவியஸா அந்த சம்ல பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ போக போக பார்த்துக்கலாம். இந்த சம்மோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 kg. ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இந்த மெத்தட்ல நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் இதை விட ஈஸி மெத்தட் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெத்தடையும் நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்முங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம்ஸை படிச்சு பாருங்களேன். விஜய் பாட் மோர் ஆப்பிள்ஸ் தென் ஆரஞ்சஸ். He sells apple at rupees 23 a piece and make 15% profit. He sells oranges at rupees 10 a piece and make 25% profit. Okay. If she get rupees 653 after selling all the apple and oranges, then find her profit percentage approximately. இதை படிச்சு முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளியரா சால்வ் பண்ணுவோம் எல்லாருமே. பார்த்தீங்கன்னா he sells apples at rupees 23, 15% profit. அப்போ 115 தான் 23. அப்போ 100% எவ்வளோன்னு பார்ப்பாங்க, 23 5 டைம்ஸ் 5 எத்தனை டைம்ஸ் 20 டைம்ஸ். அப்போ ஆப்பிளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சுக்கு வருவாங்க. ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 125% தான் என்னது 10. அப்போ 100% எவ்வளோ 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 5 எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் 4 2s are 8. 8ன்றது தான் ஆரஞ்சோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே, இரண்டு போட்டோம். இப்போ if she gets rupees 653 after selling all the apples and oranges, அப்போ மொத்தமா ஒரு ஆப்பிள் 23 ரூபாய். எத்தனை ஆப்பிள் எனக்கு தெரியாது, ஸோ ஏன்னு வச்சு பிளஸ் அதே மாதிரி எத்தனை ஆரஞ்சஸ்ன்னு தெரியாது, நான் என்ன பண்ணிக்கிறேன் ஓனே வச்சுக்கிறேன். ஒரு ஆரஞ்சுக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க 10 ரூபாய். 10 into ஆரஞ்சு, இதோட டோட்டல் தான் எவ்வளோ 653. இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருமே போட்டுருவாங்க. போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கவனிப்பாங்க. இந்த இடத்துல ஏவோட ஆப்பிளோட கவுண்ட்டு எனக்கு தெரியாது, ஆரஞ்சோட கவுண்ட்டும் எனக்கு தெரியாது. இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் ஆப்ஷனை செக் பண்ணுவாங்க. ஆப்ஷனை செக் பண்ணும்போது இங்கே cannot be determined இருக்கும். யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஈயை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பா மெயின்ஸ் லெவல்ல கேட்குவாங்க. நம்ம தான் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரும். சரியா? சரி, இப்போ பார்த்துடலாமா? நான் ஜஸ்ட் செக் பண்ணுங்க. 23 into A plus 10 into orange is equal to தான் இது டோட்டல் 653. இப்போ 10ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 3 வரப்போறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ 23ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 3 வரும். 2 லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும் 1ஆ தான் இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், விஜய் பாட் மோர் ஆப்பிள் தென் ஆரஞ்ச். அப்போ ஆப்பிள் தான் அதிகமா இருக்கும் ஆரஞ்சை விட. ரைட்டா? சரி, அப்போ எனக்கு என்னென்னலாம் கேசஸ் வரலாம்னு பார்த்தீங்கன்னா 11 ஆப்பிள்ஸ் இருக்கலாம், ஏன்னா 21 ஆப்பிள்ஸ் இருக்கலாம், 31 இருக்கலாம், அப்படியே போகும். எதா இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் எனக்கு என்னவா தான் இருக்கும் 1ஆ இருக்கும். ஏன்னா 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது தான் எனக்கு என்ன வந்திருக்கும் 3 வந்திருக்கும். சரி, கேஸ் 1 நான் 11 வைக்கிறேன். 23 into 11 வைக்கிறேன். 23 into 11 பொழுது 23 23. ஓகேவா? therefore 253. ஓகே, 253 அப்படின்னும் பொழுது 653 டோட்டல். அதுல ஆப்பிள் மட்டும் 250 அப்படின்னும் பொழுது ரிமைனிங் எவ்வளவு வந்திருக்கும் 400. 400 டிவைடட் பை 10ன்னு வரும்பொழுது டோட்டலா எவ்வளவு வந்திருக்கும் 40 ஆரஞ்சஸ். ஆனா கண்டிஷன் என்ன, ஆப்பிள் தான் அதிகமா இருக்கணும் ஆரஞ்சை விட. இங்க ஆப்பிள் வந்துட்டு எனக்கு 11 தான் இருக்கு, ஆரஞ்சு எவ்வளவு இருக்கு 40 இருக்கு. அப்ப கேஸ் 1 எலிமினேட்டட். ஓகேங்களா? நான் இப்போ கேஸ் 2 போலாம். கேஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா 21. 23 into 21. ஓகே, 3 2s are 6, 2s are எவ்வளோ 4. therefore 483. ஓகேவா? அப்போ 653ல 483 நான் மைனஸ் பண்ணிடுறேன். 0 7 plus 8 15. therefore இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 170.
அப்போ 170 divided by 10 என்ன வந்திருக்கும் 17. அப்போ இந்த கேஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா ஆரஞ்சு 21 இருக்கு. ஓகே, சாரி ஆப்பிள் 21 இருக்கு. ஆரஞ்சு எவ்வளோ இருக்கு 17 தான் இருக்கு. இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. சரி, ஓகே சார். அப்போ நான் இங்க வந்துட்டு 31 அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பரை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்க கேட்கலாம். அதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா 23 to 31 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 3 2 3 3s are 9 3 2s are எவ்வளோ 6 713. டோட்டலே எனக்கு எவ்வளோ 653 தான். இதுல ஆப்பிள் மட்டுமே 713 வாங்குறதுக்கு எனக்கு பாசிபிள் கிடையாது. அப்ப 31 வரல அப்படின்னும் பொழுது 41 கண்டிப்பா வராது. ஓகேங்களா? அப்போ இந்த கேஸ் தான் இதோட வேல்யூ. அப்ப இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்தரா சம்ம நீங்க மூவ் பண்ணணும். சரியா? இப்போ மூவ் பண்ணிடலாமா? சரி, இப்போ டோட்டலா அப்போ 23 into 21 plus 10 into 17 இதோட டோட்டல் தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 653. அப்போ டோட்டலா 21 வாங்கியிருக்கான் அப்படின்னா மொத்தமா ஒரு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆப்பிளோட காஸ்ட் எவ்வளோ 20. ஓகேங்களா? therefore என்ன வந்திருக்கும் 20 to 21 பிளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 into 17 வந்திருக்கும். ரைட்டா? இதோட டோட்டல் எவ்வளோன்னு பார்ப்போம். இதுதான் டோட்டல் காஸ்ட் பிரைஸ். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ 21 into 20 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும் 420 வந்திருக்கும். ரைட்டா? ரைட். இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே என்ன வந்திருக்கும் 17 into 8 17 into 8 எவ்வளோ 136. therefore 655. therefore டோட்டல் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 556. ரைட்டா? டோட்டல் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 653. அப்போ எனக்கு ப்ராஃபிட் தான் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ன்றதை பார்க்கணும். 653ல 556 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 97. இப்போ 97 தான் எனக்கு ப்ராஃபிட். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 556 into 100. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக 17.44% approximately வரும். therefore option C is the right answer. ஓகேங்களா? பிகாஸ் இதில் 10% எனக்கு என்ன வந்துடும் 5.56. டோட்டலாக 10% சாரி 10% 55. ஓகேங்களா? 20% கண்டிப்பாக 100 கிட்டக்க போகும். அப்படின்னும் பொழுது இந்த வேல்யூ எனக்கு தெரியுன்றதுனால நான் டேரெக்டாக போட்டு பார்த்துட்டேன். வேணா கேன்சல் பண்ணி பாருங்க. 17 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஸோ எப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு நான் இங்கே வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி நான் நடத்தியிருக்கேன். மேபி நமக்கு எக்ஸாம்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த மாடல்ல வரலாம். அப்படி இல்லைன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்படி இல்லைன்னா டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி எந்த டாபிக்ல இருந்து வேணாலும் கேட்கலாம். cannot be determined ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த மாதிரி சம்ஸை கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இப்படியும் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தெளிவாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் மாதிரி சம்ஸ் வந்தா இதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. யா நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். ஓகே, ஃபோர்த் சம். இதில் என்ன சொல்றோம், அருண் bought 20 soaps and 12 toothpaste, marked up the soap by 15% of the cost price அப்படின்ட்டான். சரி, ஓகே. சோப்போட காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது. ஓகே, அந்த டூத் பேஸ்ட் பை ₹20 on the cost price of each. ஓகே, இங்க எனக்கும் டூத் பேஸ்டோட காஸ்ட் பிரைஸும் தெரியாது. ஓகே, he sold 75% of the soap and 8 toothpaste and made a profit of ₹385 அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்டா? இப்போ இதுதான் நமக்கு க்ளூ. இந்த க்ளூ வச்சு தான் இப்போ இந்த சம்ம நம்ம மூவ் பண்ணணும். ஓகேவா? டூத் பேஸ்ட்ல ஒன்னுக்கு ₹20 ப்ராஃபிட். அப்போ மொத்தம் எத்தனை சேல் பண்ணியிருக்கான் 8 சேல் பண்ணியிருக்காப்ல. ரைட்டா? இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்போ டோட்டலா எவ்வளோ ₹160. ஓகே, அப்போ டோட்டல் ப்ராஃபிட் 385. 385ல 160 போச்சு அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும் 225. அப்போ இதுல 75% ஆஃப் த சோப்பை செல் பண்ணியிருக்கான். 20ல 75% எவ்வளோ 15. அப்போ 15 சோப்புக்கு ₹225 லாபம் அப்படின்னா அப்போ ஒரு சோப்புக்கு எவ்வளவு லாபம்னு பார்த்தீங்கன்னா 15. சரி, இப்போ இந்த 15ன்றது தான் எனக்கு என்னது ப்ராஃபிட். ஓகே, இப்போ இந்த க்ளூவை இங்க நம்ம மேட்ச் பண்ணலாம். ரைட்டா? சோப்ல 15% ப்ராஃபிட்டா. ஓகே, 15% ப்ராஃபிட்னா அப்போ அந்த 15% தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும் ₹15. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 100%. 100% எவ்வளோ ₹100. ₹100 தான் சோப்போட காஸ்ட் பிரைஸ். ரைட்டா?
சரி, நெக்ஸ்ட் இப்போ வருவோமா? if the cost of a toothpaste is 60% the cost of the soap, அப்போ toothpaste ஓட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 60% தான். இந்த 60% எவ்வளவுங்க இருக்கும்? 50 rupees தானே, ரைட்? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு சோப்பு, டூத்பேஸ்ட். சோப்போட விலை 100 ரூபாய், டூத்பேஸ்டோட விலை 60 ரூபாய். சோப்பை நான் எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 15 ரூபாய்க்கு வித்திருக்கேன். டூத்பேஸ்ட் எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 80 ரூபாய்க்கு வித்திருக்கேன். 20 ரூபாய் அதிகமா வச்சு வித்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல 15 சோப்பு தான் நான் வித்திருக்கேன், ரைட்? இதுல 8 டூத்பேஸ்ட தான் நான் வித்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் the cost of the soap and he got no return on unsold item. அதாவது ஒரு 5 சோப்பு, இதுல ஒரு 4 டூத்பேஸ்ட், இது எனக்கு விக்கலன்றதுனால எனக்கு இதுல வரக்கூடிய காசு எனக்கு வரல அப்படின்னும் போது நஷ்டம் தானே. அப்போ எவ்வளவு லாபமா நஷ்டமா, இந்த ஹோல் டிரான்சாக்ஷன் எனக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றதான் நீங்க சொல்லணும். ஓகேவா? சரி, இப்ப பாத்திரலாமா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு 100 ரூபாய் ஒரு சோப்போட விலை, சரியா? அப்போ டோட்டலா சோப்போட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20 சோப்ஸ் வாங்கியிருக்கானா? சரி, வாட் இஸ் த ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? ஓகே, நவ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா 20 சோப்ஸா, 20 into 100 எவ்வளவு வந்திருக்கும்? 2000 பிளஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா 12 டூத் பேஸ்ட், ஒரு டூத் பேஸ்ட் எவ்வளோ? 60 ரூபா, ரைட்டா? 12 720. அப்போ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2720, ரைட்? இப்போ எனக்கு டோட்டல் செல்லிங் பிரைஸ் பாத்துருவோமா? செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 சோப்பு வித்திருக்கு. 15 சோப்பு எவ்வளவுக்கு நான் வித்திருக்கேன்? 115க்கு நான் வித்திருக்கேன், ரைட்டா? எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 1725 வரும். 8 சோப்பு 80 ரூபா அப்படின்னும் பொழுது 640 ரூபா வரும், சரிங்களா? 1725 பிளஸ் 640 டோட்டல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2365 வரும், ரைட்டா? இப்போ 2365 2720 கண்டிப்பா எனக்கு நஷ்டம் தான். ஏன் அப்படின்னா ரிமைனிங் ப்ராடக்ட் நான் சேல் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் எந்த ஒரு வருமானமும் கிடையாது, நோ ரிட்டர்ன் சொல்லிட்டோம், ரைட்டா? அப்போ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 355. எனக்கு என்னது? லாஸ். ஆரோ கலர்ல என்ன பண்ணிடக்கூடாது, இங்க ப்ராஃபிட் இருக்குன்னு ஆப்ஷன் பியை பிக் பண்ணிடக்கூடாது. ஆப்ஷன் பி இஸ் நாட் அ ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, நன் ஆஃப் திஸ், பிகாஸ் 355 லாஸ் அப்படின்றது எனக்கு இங்க எங்க ஆப்ஷன்லயுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சம்மும் நமக்கு எக்ஸாம்ல வரும். ஸோ கரெக்டா நம்ம ஆன்சர் வேல்யூ கொண்டு வரது முக்கியம் கிடையாது, அது என்ன வேல்யூ, ப்ராஃபிட்டா லாஸா. இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி சம்ல வரும்போது நமக்கு லாஸ்ல ஆன்சர் வந்திருக்கும், ஆனா இங்க ப்ராஃபிட்ல கொடுத்துருப்போம். நிறைய பேர் ஆப்ஷன் பியை பிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டு பாருங்க. ஓகே, சரி. Now I move on to the next sum. ஓகே, ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி சம்ஸ் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா when you reverse the digit of the number 13, the number increases by 18. For example, செக் பண்ணிடுவோமா? இப்போ 13ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பரை நான் ரிவர்ஸ் பண்றேன், 31ன்னு மாறும். 31ல 13 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ? இந்த ஓகே, நான் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா how many other number increases by 18 when their digits are reversed அப்படின்னு கேட்டிருக்கான், ரைட்டு? அப்போ இந்த மாதிரி சம்மை எப்படி அப்ரோச் பண்றது? ஓகே, இது மாதிரி சம்ஸ் ப்ரிலிம்ஸ் லெவல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓல கண்டிப்பாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது யூனிட் டிஜிட், என்னது? டென்ஸ் டிஜிட். யூனிட் டிஜிட்டை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், டென்ஸ் டிஜிட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டென்ஸ் டிஜிட்னும் போது 10x பிளஸ் ஒய்ன்னு வச்சு, ஓகேங்களா? சரி, இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரிவர்ஸ் பண்றேன். ரிவர்ஸ் பண்ணும் போது இது என்னவா இருக்கும்? டென்ஸ் டிஜிட்டா மாறி இருக்கும், ரைட்டா? 10y பிளஸ் என்னவா இருந்திருக்கும்? x, ஓகேவா? 10y x, அதாவது வந்துட்டு இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன வந்திருக்கும்? இந்த y-யும் x-உம் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும், ரைட்டா? y-யும் x-உம் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி வந்திருக்குமா? சரி, இப்போ பார்த்துருவோமா? now இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் எனக்கு எவ்வளவா? 18. ஓகே, சரி. அப்போ 10x plus y minus x plus 10y, இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ? 18. சரி, ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடுவோமா? 10x minus x எவ்வளோ? 9x minus 9y. இவ்வளோதான். அது 9 காமனா எடுத்தா x minus y is equal to என்ன வந்திருக்கும்? 9. therefore 9 எத்தனை டைம்?
2 time. Therefore, x minus y எவ்வளோ 2. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு உண்டான டிஃபரன்ஸ் எனக்கு 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர் எல்லாமே எனக்கு என்ன வரும் 18 டிஃபரன்ஸ் வரும். அவ்வளவுதான். சரி, இப்போ என்னென்ன பேர்லாம் வரலாம் 1 3 வரலாமா? நெக்ஸ்ட் 2ல வச்சோம் அப்படின்னா 5 வரலாமா? சாரி 2 4 வரலாம். ஓகே, ஏன்னா டிஃபரன்ஸ் வந்துட்டு எனக்கு 2 வரணும். 3 வச்சா 5, 4 வச்சா 6, 5 வச்சா 7, அதே மாதிரி 6 வச்சா 8, 7 வச்சா 9, 8 வச்சா ஓகே 8 0 0 8 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 9 வச்சா, ஏன்னா 2 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்கான். ஓகே, 2 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்கான். ஹவு மெனி நவ் இப்போ பார்த்துடலாமா? இப்போ இந்த 80 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன வேர்ட் மிஸ்ஸிங். ஹவு மெனி அதர் நம்பர் இன்க்ரீசஸ் பை 18 when the digits are reversed by 2 digit number. 2 digit நம்பர்ல மட்டும் எத்தனை 18s வரும் டிஃபரன்ஸ் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா இந்த 80 இது வராது. ஆல்ரெடி இந்த ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. 1 2 4 5 6. அப்ப என்னோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. therefore 6 pairs வந்துட்டு அதர் தென் 13ல எனக்கு வரும். ஏன்னா செக் பண்ணி பார்த்துருவோமா, இது ஏதாச்சும் ஒரு பேர் எடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 46 எடுக்கிறேன். இதை ரிவர்ஸ் பண்ணா 64, தற்போது என்ன வரும் 18. ஓகே, 79 97 என்ன வரும்? இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கொண்டுட்டு வந்துடலாம். இது கிளர்க் லெவல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விட்டுறாதீங்க. ஓகே, now I move on to the next. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் PO லெவல்ல நம்ம இந்த மாதிரி சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? சரி, கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. The number of students in school B is 66.67. 66.67 percentage is nothing but another 2 by 3. ரைட்டா? மோர் தென் அப்படின்ட்டான். மோர் தென் ஸ்கூல் ஏ. அப்போ மோர் தென் ஸ்கூல் ஏனா மோர் தென்னா இதை என்ன பண்ணிடணும், அப்படியே ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? மேல இருக்கக்கூடிய நம்பரை சர்க்கிள் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? 5 by 3. அப்போ equal to 5 by 3 of A. ஓகேவா? more than that of A. therefore அப்ப A க்கும் B க்கும் உண்டான ரேஷியோ என்ன 5. ஓகே, இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? the number of girls in school E. ஓகே, இப்போ ஏல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி பிலையும் பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகே, the number of girls in school A is 70% of the number of boys in school B. அப்ப இது 100% ஆகியிருக்கும். ஓகே, அப்ப இதோட ரேஷியோ என்ன 7:10 நான் வச்சுக்கிறேன். ஓகே, இரண்டு போட்டோம். if the ratio of the percentage of boys in school A to the percentage of boys in school என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5:6 ஆமா. இது பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே ரேஷியோல வர மாதிரியே வருதா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சரை நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 7:10, 5:6. ஓகேவா? therefore இது ரெண்டுமே எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. therefore 6ஆல மல்டிபிள் பண்றேன், கீழே 10ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ 50, 6 7s are 42, 60. அப்போ இந்த இடத்துல எனக்கு 50 வந்திருக்கும். கேர்ள்ஸுக்கு தான் வந்துட்டு இங்க பார்த்தோம். கேர்ள்ஸுக்கு எவ்வளோ 42. அதே மாதிரி இது ஃபுல்லாவே A ஓடது. B ஓடது பாத்தீங்க அப்படின்னா 60 இருக்கு. இங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? 2 போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வரலாம். what is the percentage of combined students of both the schools are girls அப்படின்றான். அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல கேர்ள்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றதான் என்னோட கொஸ்டின். சரி, இப்போ நான் வரேன். இப்போ எனக்கு இங்க ரேஷியோ என்ன இருக்கு 3:5. அப்போ இந்த மாதிரி சம் வரும்போது இங்க எல்லாமே எனக்கு பெர்சன்டேஜா இருக்கு. ஆப்ஷன்ஸ் இதுல தான் இருக்கு, பெர்சன்டேஜ்ல தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஜஸ்ட் லிசன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் எக்ஸாம்ல. அப்பதான் கண்டிப்பா நமக்கு ஃபிளாஷ் ஆகும். சரியா? ஏல என்ன ரேஷியோ வந்திருக்கு 50:42. ரைட்டா? கேன்சல் பண்ணா 21:25. அப்ப கண்டிப்பா அந்த டோட்டல் கவுண்ட் ஏவோட ஸ்கூல் இந்த 25:21ல கேன்சல் ஆகும். அப்ப டோட்டல் பார்ட் எவ்வளோ 46. கண்டிப்பா அது 3 பார்ட்ஸ் இருக்கா? அப்போ 46 into 3 நான் பண்ணிக்கிறேன். 46 3 பண்ணி பார்க்குறேன். 3s are 18, 4 3s are 12, 13. அப்போ ஸ்கூல் ஏ நான் டோட்டலா எவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இது 3 டேபிள்ல டிவைட் ஆகணும், அதனால 46 வச்சுக்கிறேன். இதெல்லாம் நீங்க அசியூம் பண்ணணும்ப்பா எக்ஸாம்ல. ஓகேங்களா? அதே மாதிரி
46 into 5. Yeah, 46 into 5. 5 6 are 30, 5 4s are 20, 23. அப்ப ஸ்கூல் B யோட கவுண்ட் எவ்வளோ 230 இப்படி வச்சுக்கலாம் சரியா இப்போ ஸ்கூல் A ஓட டோட்டல் பார்ப்போமா ஸ்கூல் A டோட்டலா 138 அப்போ 8 பாட்ஸ் சாரி 46 பாட் 46 பாட் தான் எனக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 130 ஓகேங்களா அப்போ 25 பார்ட்ஸ் எவ்வளோ 21 பார்ட்ஸ் எவ்வளோன்னு பாருங்க இது பாய்ஸ் இது கேர்ள்ஸ் ஓகே 46 எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் 25 into 3 75 21 into 3 எவ்வளோ 63 ஓகே now இப்போ இங்கே வரேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது ஆனா நமக்கு ஒரு க்ளூ இருக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் 5 பார்ட் இதுல பாய்ஸ் எவ்வளோ பார்ட் 6 பார்ட் அப்போ இந்த 5 பார்ட்ஸ் நான் மேட்ச் பண்றேன் 5 பார்ட்ஸ் தான் அது 75 அப்போ 6 பார்ட்ஸ் என்னன்னு பார்க்கறேன் 5 எத்தனை டைம்ஸ் 15 டைம்ஸ் 15 into 6 எவ்வளோ 90 ஓகே அப்போ 230ல 90 போயிருச்சு அப்படின்னா 0 4 140 140 என்னவா இருப்பாங்க கேர்ள்ஸா இருப்பாங்க ரைட்டா அப்ப இங்க கேர்ள்ஸ் 140 63 140 therefore 302 therefore 203 அப்படின்றது total students எவ்வளோ 230 plus 138 therefore 8 6 3 368ல percentage so answer என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 55.16% வரும் ஓகேங்களா ஓகே சரி பார்த்துக்கலாமா ஸோ இந்த சம்மம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இது எல்லாமே மெயின்ஸ் லெவல் சம்ஸ் தான் ஓகேவா ஸோ கொஞ்சம் அப்படியே மண்டை காயிற மாதிரி தான் இருக்கும் சம்ஸ் எல்லாமே பட் வேற வழி கிடையாது இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை நான் எப்படி அப்ரோச் பண்றேன்றதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 தாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஈஸியா புரியும் ஓகேவா now I move on to the next ஓகே இந்த சம் சிமிலர் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் அகைன் சம் நான் நடத்திருப்பேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த சம்மையும் நான் அப்ரோச் பண்ண போறேன் சிம்பிளா நான் ஆப்ஷன் மெத்தட்ல தான் நான் யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா A jar contains 30 liter mixture of wine and water in the ratio x is to y ஓகே எனக்கு இந்த 30 லிட்டர்ஸ்ல எவ்வளோ ஒயின் எவ்வளோ வாட்டர் இருக்குன்ற ரேஷியோ எனக்கு தெரியாது ஓகே இதை பார்த்தோன்னையும் இங்க ஆப்ஷன்ல cannot be determined கொடுத்துருந்தா நிறைய பேர் அதை போட்டுட்டு போயிருவாங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க நம்ம சால்வ் பண்ணலாம் கொஞ்சம் கவனிங்க when 10 liter of mixture is taken out and replaced with water then the ratio become என்னவா 2:3 then what is the initial quantity of wine in the jar ஓகேவா சரி now இப்போ ஆப்ஷன் மெத்தட்ல போட்டுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ 20 லிட்டர் எனக்கு வைன் தான் கேட்டிருக்கான் அப்போ கிவன் ஆப்ஷன் எனக்கு என்னவா தான் இருக்கும் வைனா தான் இருக்கும் வைனு வாட்டர் ஓகேவா வைன் 20 லிட்டர்ஸ்னா டோட்டலா 30 லிட்டர்ஸ்ல ரிமைனிங் 10 லிட்டர்ஸ் என்னவா இருக்கும் வாட்டரா தான் இருக்கும் சரியா சரி இப்போ இது என்ன ரேஷியோல இருக்கு 2:1 ரேஷியோல இருக்கு ரைட்டா இப்போ இந்த 2:1 ரேஷியோ டோட்டல் பார்ட் எவ்வளோ 3 பார்ட்ஸ் 10 லிட்டர் மிக்சர் டேக்கன் அவுட்னா 3 டேபிள்ல 10ன்ற நம்பர் எனக்கு என்ன ஆகாது கேன்சல் ஆகாது பாயிண்ட்ல வரும் அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட் ஓகேங்களா ஆப்ஷன் பி வரேன் 13 லிட்டர்ஸ் அப்படின்னா ரிமைனிங் 17 லிட்டர்ஸ் எனக்கு என்னவா தான் இருக்கும் வாட்டரா தான் இருக்கும் 13க்கும் 17க்கும் ரேஷியோ 30 டோட்டல் பார்ட் என்னது 30 தான் 30ன்றது 10 டேபிள் ஒரு 0 இதுவும் எனக்கு என்ன தான் வரப்போகுது பாயிண்ட்ல தான் வரப்போகுது இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா மூணாவது ஆப்ஷன் 16 இருக்கா 16 அப்போ ரிமைனிங் 14 இது எந்த டேபிள கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள் நம்மளது 8 2s are 16 7 2s are 14 8:7 என்ன ரேஷியோ டோட்டல் பார்ட் 15 15ன்றது 10 ஓகேங்களா அப்போ 8 பார்ட் எவ்வளோ 7 பார்ட்ஸ் எவ்வளோ இது 2 இது 3 இதுவும் எனக்கு என்ன தான் வரப்போகுது பாயிண்ட்ல தான் வரப்போகுது இதையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன் நாலாவது ஆப்ஷன் என்னது அங்க 18 அப்படின்னா 6 டேபிள கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் 6 டேபிள கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் 3:2 இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு வர மாதிரி ஐடியா இருக்கு ரைட்டா அப்போ 5 பார்ட்ஸ் தான் என்னது எனக்கு 10 அப்போ 3 பார்ட்ஸ் எவ்வளோ 2 பார்ட்ஸ் எவ்வளோ 5 எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 2s are 6 2 2s are எவ்வளோ 4 ஓகேங்களா அப்போ டோட்டலா 6 லிட்டர் ஒயினை வெளியில எடுத்திருப்பேன் 4 லிட்டர் என்ன பண்ணியிருப்பேன் வாட்டரை வெளியில எடுத்திருப்பேன் சரிங்களா இங்க அப்படியே ஈக்குவேஷன் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் 18 ஒயின் இருக்கு 12 வாட்டர் இருக்கு இதுல 6 லிட்டர் நான் வெளியில எடுக்கிறேன் இங்க 4 லிட்டர் நான் வெளியில எடுக்கிறேன் எடுத்துட்டு ஒரு 10 லிட்டர் வாட்டரை நான் ஆட் பண்றேன் அதை நீங்க சொல்றேன் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் இட் வாட்டர் இந்த ஃபைனல் ரேஷியோ என்னவா 3 இப்போ 2:3 வருதான்றது தான் நான் பார்க்கணும் 18ல 6 போச்சுன்னா எவ்வளோ 12 ஓகேவா
8 plus 10 yeah, 2 are 12, 6 are 18. Therefore, வரதுனால option D is the right answer. சரி இவ்வளோ பெருசு நம்ம சால்வ் பண்ணோமா அப்படின்னா பெட்டர் என்ன பண்ணிக்கோங்க ஈக்குவேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஈக்குவேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியுன்ற காரணத்தினால தான் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல்டர்னேட் மெத்தடை நான் நீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இதே சம்ஸ் உங்களுக்கு ஈக்குவேஷன் மெத்தட்ல வேணும்னாலும் கமெண்ட்ல எனக்கு போஸ்ட் பண்ணுங்க அந்த சம்ஸையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் அப்கமிங் வீடியோ ஓகேவா சரி ஓகே நவ் இந்த 7 சம்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் பிகாஸ் செலக்டிவாக தான் நான் சம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னோட வீடியோஸும் ரொம்பலாம் இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா 2 days 1 3 days ஒன்ஸ் மாதிரி தான் நான் வீடியோஸ் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இந்த சம்மை சால்வ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த சம்ஸ்ல எது பெஸ்ட் இந்த சம் நிஜமாலுமே ஒர்த்தா இந்த மாதிரி மாடல்ஸ் எக்ஸாம்ல கேட்டா எப்படி அப்ரோச் பண்றது எனக்கு என்னென்ன சம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் சம்ஸ் மெயின்ஸ் லெவல் ஏதாச்சும் ஒரு சம்ஸ் நீங்க டவுட்டா இருக்கு அப்படின்னா சென்ட் பண்ணுங்க நான் ஃப்ரீயா இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை வீடியோவா மேக் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஹெல்ப் நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா சரி ஓகேப்பா நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ